ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பதவியேற்று இன்றோடு 5 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றுமே அமைச்சர்கள் யார் யார், அவங்களுடைய இலாக்கா என்ன அப்படின்றது தெரிய வரல. இவ்வளவு நாட்கள் அமைச்சர் பதவி கொடுக்காததற்கு காரணம் அதிமுகவிலிருந்து சிலருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்க போகிறார், அதனாலதான் இவ்வளவு நாட்கள் காலதாமதம் ஆகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது வைக்கப்படுது. அதிமுகவிலிருந்து ஒருவர்களுக்கு ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுத்தால் அது சட்டப்படி செல்லுமா? ஏன்னா கொறடா உத்தரவு அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ஏற்கனவே அவங்கள தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்ட ரீதியாக இது சரியா வருமா? அமைச்சரவை அமைத்தல் என்பது இவ்வளவு காலதாமதமாகி நான் பார்த்ததே இல்லைங்க. 85 எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் புரூக்ளின் மருத்துவமனைக்கு போய் அவர் மீண்டும் வரும்போது அவருக்கு அமைச்சர்கள் செயல்பாடுகள்ல அதிருப்தி இருந்தது. அதனால அவர் மட்டும் தனியா முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு மூடி அறைக்குள். அப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு இருக்கு, கூட யாருமே இல்லாம அவர் மட்டும் தனியா எப்படி பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. திமுக தரப்பு கோர்ட்டுக்கு போக தயாரானாங்க. அவசரமாக சில அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். ஆனா மறுநாளே இலாக்காக்கள் போட்டாங்க. அது பிறகு அமைச்சரவை விஸ்தரிச்சாங்க. இப்போ அமைச்சரவை எந்த இலாக்கா துறையும் ஒதுக்கீடு செய்யாமல் பதவியேற்றல் அது சரிதான். ஆனா துறை ஒதுக்கீடு செய்யாமலேயே இவ்வளவு நாள் போவது என்பது மிகப்பெரிய தவறு. அதாவது இருக்கிற அமைச்சர்களுக்கு நீங்க துறை ஒதுக்கீடு செய்யணும்ல. அது அதிமுகல இருந்து வர்றவங்க வரட்டும், காங்கிரஸ் வர்றவங்க வரட்டும், ஒரு 4 துறையை ஒரு அமைச்சருக்கு கொடுத்தா புது அமைச்சர் வந்தா அதுல இருந்து ஒரு துறை எடுத்து கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. அது எத்தனை முறை நம்ம பாக்குறோம்ல. புதிய அமைச்சர்கள் வரும்போது ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் துறைகளை எடுத்து கொடுப்பாங்க, இல்ல பொறுப்பு மாற்றுவாங்க. எல்லா அமைச்சர்களையும் நடக்கிறதா. ஆனா துறை ஒதுக்கீடு செய்யாமல் அமைச்சரவை இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல அதிகாரிகள் ஆட்சி நடத்தல, அமைச்சர்கள் ஆட்சி நடத்துறாங்க. அதிகாரிகள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆரின் அதர்வேர்ட்ஸ் இப்போ ஒரு துறை இருக்கு, இந்த துறையில ஒரு இஷ்யூ இருக்கு, அமைச்சர் எந்த துறையை சேர்ந்தவர்னு யாருக்குமே தெரியாதப்ப அதிகாரிகள் தன்னிச்சையா முடிவு எடுப்பாங்க. பல குழப்பங்களுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். அதுவும் ஒரு வாரம் ஆக போகுதுங்க. இனி காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர் வரணும், அதிமுகல இருந்து பிரிந்து வந்தவர்கள் கொஞ்சம் பேர் அமைச்சர் ஆகணும். அவங்க எப்போ வேணாலும் வரட்டுங்க, எப்போ வேணாலும் ஆயிட்டு போட்டோம், அதுல என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்கு? அப்ப ஏன் இருக்கிறவங்களுக்கு துறை ஒதுக்கீடு பண்ணல? நிறைய துறைகள் இருக்கு, முதலமைச்சர்கிட்ட சில துறைகள் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணா ஸ்மூத்தா நடக்கும்ல கவர்மெண்ட். இப்ப எந்த செயலாளர் எந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சரை போய் பார்ப்பாரு? இப்போ கல்வித்துறை யாரு போய் பார்ப்பாங்க, மின்சாரத்துறை யாரு போய் பார்ப்பாங்க? அது போக டாமினண்டா இருக்கிற அமைச்சர்கள் எல்லா துறையிலையும் தலையிட்டு குழப்புவாங்க. இப்ப அந்த அமைச்சரவை, விஜய் அவர்கள் அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் டாமினண்டா தெரியறது ஆதவ அர்ஜுன். அவர் ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்துறாரு, என்ன துறைன்னு தெரியாமலே நடத்துறாரு. நேற்று கூட பாத்தீங்கன்னா மின்வெட்டு அடிக்கடி சென்னையில போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. அப்படி டக்குன்னு போதைப் பொருளுக்கும் போறாரு, மதுபான கடைக்கும் போறாரு, எல்லா துறையுமே கவர் பண்றாரு. பேட்டியில எல்லா துறையும் கவர் பண்றாரு. அவரோட உத்தரவுகளை எப்படி அதிகாரிகள் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே உத்தரவை பிளைண்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுவும் தவறு. அது விளிம்பியல்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா துறை அமைச்சர் தான் சொல்லணும். இப்போ முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு, முதலமைச்சர் மட்டும் தானே உட்கார்ந்து இருப்பாரு, துறை அமைச்சர் அங்க இருக்க முடியாது. இல்ல அதுல இருக்கிற மூத்த தலைவர்கள் ஆனந்தோ இல்லைன்னா ஆதவ அர்ஜுனோ அவங்க உட்கார்ந்து இருந்தாலும் அது பொருத்த முடித்ததா இருக்காது. ரிவ்யூ மீட்டிங் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு கூட நடக்குது. முதலமைச்சர் மட்டுமே ரிவ்யூ மீட்டிங்னா பழைய எம்ஜிஆர் கான்ட்ரவர்சி வந்துடும். சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அது ஆபரேட்டிவ் வேர்டுங்க, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஆபரேட்டிவ் வேர்டு அது. முதலமைச்சர் மட்டும் இங்க ஆட்சி செலுத்தல, முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை ஆட்சி செலுத்துது. இதுதான் அதுல இருக்கிற நுணுக்கமான வேறுபாடு. அமைச்சரவை என்ன, அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கு 1, அமைச்சர்களுக்கு தனித்தனி துறைகள் இருக்கு 2. ரெண்டுமே இப்போ செயல்படாத ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆரின் அதர்வேர்ட்ஸ் தமிழ்நாடு அரசு என்பது முதலமைச்சர் பதவி ஏற்றதிலிருந்து இன்று வரைக்கும் அது ஒரு லிம்போல இருக்கு, அதாவது செயல்படாத ஸ்தம்பித்து போன நிலைமையில இருக்குது. அதுதான் இதோட காரணமாக இருக்க முடியும். மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு வர வச்சிருக்கிறாங்க 1000 ரூபீஸ். அவங்களோட தேர்தல் வாக்குறுதிப்படி 60 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு 2500 ரூபாய் மாதம் தர்றது.
இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில நான் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லங்க திட்டத்தோட பேரை மாத்த போறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு இருக்குது. அத மதிப்புறு மகளிர் உரிமை தொகைன்னு நாங்க மாத்த போறோம். 1. 2வது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன்ல ஏற்கனவே இருக்கிற ஓஏபி, அந்த ஓஏபியோட பெனிஃபிஷியரி ஸ்கீம்ல அவங்கள சேர்க்க போறோம். 2. 3வது புதிய பட்டியல் தயார் செய்து 60 வயசு கீழே விடுபட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள சேர்க்க போறோம். எனவே இது காலதாமதமாகுதுன்னு விளக்கம் சொல்றாங்க. இப்போ ஓஏபி ஏற்கனவே அவங்க ஓஏபி கூடுதல் தொகைங்கிறது அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் ஒண்ணு, அதாவது தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதியில் ஒண்ணு. அப்ப இப்போ 1000 ரூபீஸ் வரவு வைப்பது எப்படி வரவு வைக்கிறாங்கன்னா, போன அரசோட ஸ்கீமு கீழே வரவு வைக்கிறாங்க. அது ஸ்கீம் தொடருது. ஏற்கனவே போன அரசு பிப்ரவரி மாதம் ஒரு பட்ஜெட் போடும்போது ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் போட்டிருந்திருக்கும். அதுல ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபண்ட் சாங்ஷன் ஆயிருக்கும். அதாவது 1000 ரூபீஸ் கொடுக்குற ஃபண்ட் சாங்ஷன் ஆயிருக்கும். அப்போ இன்னைக்கு பழையபடி எல்லாருக்கும் 1000 ரூபாய் வர வச்சாச்சு. சிக்கல் இதுல என்ன அப்படின்னா, போன அரசு என்ன செய்ததோ அது இப்போது தொடர்வதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். புதிய அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்தினதா பொருள் கொள்ளப்படாது. ஏற்கனவே தமிழ் புதல்வன், அப்புறம் இளைஞர்களுக்கான அந்த, அதாவது நம்ம 6வது வகுப்பு புதுமை பெண், 6வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு வரைக்குமான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படிப்பவர்களுக்கு மேல் படிப்புக்கான உதவித்தொகை, இதான் ஸ்கீம். 2024 கொண்டு வந்த ஸ்கீம் அது. அப்போ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், ஆபரேட்டிவ் வேர்டு, இதுல ஒரு செட்டு வாங்கி படிப்பு முடிச்சிருப்பாங்க 2024. ஏன்னா நம்ம ஐடிஐக்கும் கொடுக்குறோம், அதாவது பாலிடெக்னிக்கும் கீழே, அது பாலிடெக்னிக்கும் கொடுக்குறோம், அப்புறம் கிராஜுவேஷன் கொடுக்குறோம். கிராஜுவேஷன் 2024 ஒரு ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ கிராஜுவேஷன் 4 வருஷம் கோர்ஸ்ல சேர்ந்திருந்தவங்க கடைசி 2 வருஷம் இல்ல 1.5 வருஷம் அதுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் முடிச்சு போயிருப்பாங்க. 4 வருஷம் முடிஞ்சிருக்கும்ல. இதே நிலைமை தான் டிப்ளமா கோர்சஸுக்கும், அதாவது ஐடிஐக்கு, பாலிடெக்னிக்கு, பிற டிப்ளமா கோர்ஸும் ஏற்கனவே யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அவங்களுக்கு அப்படியே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நேற்று கொடுத்த தொகை. ஆனா அதுல நிறைய பேர் இப்போ படித்து முடித்து போயிருப்பாங்க, அவங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கோம். அதுக்குள்ள இந்த பிழையை கண்டுபிடிக்கலாம். ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா, அமைச்சருக்கு துறையே இல்லை. அமைச்சருக்கு துறை இருந்தா அவர் துறை அதிகாரிகளோட உட்கார்ந்து பேசியிருப்பாரு. சரி, ஒரு 10 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு 3/4 லட்சம் பேரோ 1 லட்சம் பேரோ படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ வரவாயிரும். சிக்கல் உங்களுக்கு அதுல இருக்கிற நுணுக்கமான சிக்கல் புரியுது இல்லையா? ஆனா இதுவே துறை அதிகாரிகள் துறை அமைச்சரோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க. அப்போ மிக இயல்பாக கோர்ஸே முடிக்காம ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி ரீசன்லயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஒரு கேப் விழுந்திருந்ததுன்னா அவர் திருப்பி கோர்ஸை முடிப்பதற்கு பழைய திட்டத்துல பணம் கொடுப்பாங்களா கொடுக்கலையாங்கிறது ஏற்கனவே அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா 24 வந்த திட்டம் 25 ரிவ்யூ மீட்டிங் வச்சிருக்கு, 26 அடுத்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கல, ஏன்னா அரசு மாறிடுச்சு. ஸோ திட்டம் கொண்டு ஒரு வருஷம் கொடுத்துருக்கோம், ஒரு ரிவ்யூ மீட்டிங் கடந்திருக்கு. அப்போ நியாயமாவே இப்ப ரிவ்யூ மீட்டிங் வச்சாதான் நீங்க அதை கண்டுபிடிக்கவே முடியும். ஆனா செய்யல. இப்படி அமைச்சரவை லாக்கா துறைகள் ஒதுக்கப்படாததுங்கிறது பொதுப்படையா அரசோட போன அரசோட ஸ்கீம்ஸ் இந்த அரசு தொடரும் போதும் பாதிக்கும், புதிய திட்டங்கள் கொண்டு வரும் போதும் பாதிக்கும். இதுல யாரோ கொஞ்சம் பேர் அமைச்சர் ஆக போறாங்கிறதுக்காக வெயிட் பண்றது அப்படிங்கிறது அது பொருத்தமான செயல் அல்ல. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஜஸ்டிஸ். நிர்வாக ரீதியாக லிஸ்ட் என்பது எடுப்பதற்கு தாமதமாகும் அப்படின்றதான் காரணமா? நீங்க சொல்வது போல அமைச்சரவையும் போடல, அமைச்சர் இருந்தாலும் லிஸ்ட் சீக்கிரமாக வாங்குவதற்கான முயற்சிகள் என்பது நடக்கும். இப்போ காலதாமதம் என்பது நீண்ட நாட்கள் ஆகிறது அப்படின்றத தாண்டி இதுல பணம் என்பது நெருக்கடியான ஒரு விஷயம், விஜய் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அப்படின்ற காரணமும் வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இவருடைய வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா? அது ஒரு தனி கொஸ்டின்ங்க. வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான புதிய திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் தனி கொஸ்டின். அது போக அது நீங்க கவர்னர் உரை நிகழ்த்தி
சட்டமன்றம் வந்து கூடி திருப்பி வந்து முதல் பட்ஜெட் போடும்போது தான் அது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு புதிய அரசு வந்திருக்கு, நம்ம வந்து அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றுவார்கள் நம்ம நம்பிக்கையா எடுத்துக்கிடலாம். இப்பமே காலையில பேசும்போது அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஆஸ் இட் இஸ் 1 வருஷத்துக்கு தாங்க பிளான் பண்ண போறோம். ஏன்னா கிட்டத்தட்ட கவர்னர் உரையெல்லாம் வரும்போது மே மாதம் 3வது வாரம் கூட ஆயிரலாம். கவர்னர் டைம் எல்லாம் கொடுக்கும்ல. இப்பதான் கேரளால வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, பதவியேற்பு விழாலாம் இருக்கு. அப்புறம் கவர்னர் டைம் கொடுத்து இங்க வந்து சட்டமன்றம் கூடுவதற்கு தேதி எல்லாம் நிர்ணயித்து அலுவல் ஆய்வு கமிட்டி உட்கார்ந்து எவ்வளவு நாள்னு டிசைட் பண்ணி ஒரு ப்ராசஸ்ங்க. அது நம்ம நினைச்செல்லாம் வேகப்படுத்த முடியாது, துரிதப்படுத்த முடியாது. ஆளுநர் டிலேடா கூட கொடுக்கலாம். அப்போ 6 மாசம் தான் பேலன்ஸ் இருக்குன்னு தான் நீங்க எடுத்துக்கிடணும். இப்ப இருக்கிற ஆட்சிக்கு ஆட்சி வந்து தொடர்ந்து இருந்தா அது அப்படியே கண்டினியூஸா போயிருக்கும். புதிய ஆட்சின்னு வரும்போது அதிகாரிகளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். என்னன்னா புதிய ஆட்சி என்ன விரும்புதுன்னு தெரியாது. ரெண்டாவது அதிகாரிகள் நிறைய மாத்துறாங்க. அப்போ உயர் அதிகாரிகளை மாற்றும் போது பிற அதிகாரிகள் எந்த பணியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு மாற்றல் உத்தரவு வருமா வராதான்னு அவங்களுக்கு தெரியாது. எந்த பணியும் எப்போதுமே செய்ய மாட்டாங்க. எந்த அதிகாரியும் ரெஜிம் சேஞ்ச் ஆகும்போது ஒரு பணியும் நடக்காது. அப்போ இம்மிடியட்டா புதிய திட்டங்கள் இல்ல வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கிறது உடனடியாக நடப்பதற்கான காரிய சாத்தியம் இல்லை. நிதி ஆதாரம் அடுத்த பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இதற்கு பிறகு ஒரு கஸ்டமரியாக டெல்லிக்கு போய் பிரதமர் மற்றும் பிற அமைச்சர், நிதி அமைச்சர் உட்பட பிற அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கணும். அது இன்னொரு ப்ராசஸ். அது ஒரு 3 நாள் ஆகும். சட்டமன்றம் எத்தனை நாள் கூட போகுதுன்னு நமக்கு தெரியாது. 5 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் கூடலாம். அதெல்லாம் தாண்டித்தான் நீங்க புதிய நிதி ஆதாரங்களுக்கு மத்திய அரசாங்கத்தை கேட்க வேண்டியது வரும். அப்பதான் வந்து டெல்லி தனது உண்மையான ரூபத்தை காட்டும். 5 வருஷமா என்னென்ன ட்ரபிள் கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப இவங்க காங்கிரஸ் மந்திரி சபையில சேர்த்து வைக்க போறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரபிள் கண்டினியூ ஆகும், இல்ல டபுள் ஆகும். சரி, திமுக ஆட்சியில வந்து திமுக அமைச்சர்கள், தாவேக ஆட்சியில காங்கிரஸ் அமைச்சர்கள், அது வந்து பெரிய அரசியல் ரீதியாக பிஜேபி மோசமா தான் எடுத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் போக அடிப்படையிலேயே வந்துங்க விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவரை புகழ்ந்து பேசுறது இதெல்லாம் ரைட்டு. அப்படி புகழ்ந்து பேசுறது சட்டமன்றத்துல பஜனை மண்டபமா ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா அவருக்கு அவரோட ஜோதிடர் ஒருவருக்கு அரசு பதவி கொடுத்து அந்த பதவியில இருந்து நீக்கம் பண்ணாங்கல்ல, அவர் ஒரு டிவியில பேட்டி கொடுக்குறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து பிரதமர் ஆவாருன்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சியில வந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி, அவர் பிரதமர் ஆனதுதான் காங்கிரஸ் கட்சி எண்ணம். இருக்கிற பிரதமர் வந்து மோடி அவர்கள், பிஜேபி ஆட்சி தொடரணும் தான் அவங்க எண்ணம். அப்போ 3வது ஒரு பிரதமர் வேட்பாளர் வர்றத வந்து 2 கட்சி எப்படி விரும்புவோம்? அது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு புரியல. சரி, இவர் வந்து 2029ல தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அப்படின்றத காங்கிரஸ் வந்து வெளிப்படையா அறிவிச்சுட்டே வந்தாங்க. இப்போ 3வது அணி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடருக்கு வந்து விஜய சொல்றாரு அப்படின்னா அப்ப கூட்டணி அமையாதா? அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப ஜோதிடர் சொல்வதுதான் விஜய் அப்பட்டமா கேட்கிறார் அப்படின்றது வெளிப்படையாக தெரியும் போது காங்கிரஸோட நிலைமை என்ன ஆகுன்றதும் ஒரு கொஸ்டின் மார்க்கா மாறுது. அந்த ஜோதிடர் எதுக்கு அந்த அரசியல் எல்லாம் பேசுறாருன்னு நான் கேக்குறேன். சரி, அவர் பேர்ல ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்றாருங்கிற அளவோட அது நிக்க வேண்டிய மேட்டருங்க. அதை தாண்டி அரசியல் பேசக்கூடிய, அரசியல் ரீதியாக அனுபவமோ இல்ல ஆல் இந்தியா லெவல்ல வந்து அரசியலை டிசைட் பண்றதோ தாண்ட இருக்குன்னு அவர் நம்புறாரு. அது ஆபத்தானது இல்ல. நரசிம்மராவ் காலத்துல சந்திரசாமி இருந்த மாதிரி லாபம், அது ஆபத்தானதுங்க. அதனாலதான் அது உங்க ராஜகுருன்னு பிரேமலதாமா சொல்றாங்க. அடிப்படையில அவரு ஒரு ஜோதிடர், ரைட்டு, நல்ல ஜோதிடரா இருக்கட்டும், அதுல கூட நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஜோதிடத்தை நம்புவது நம்பாத அவர் ஒரு சொந்த பிரச்சனை தான். அரசு பதவி கொடுக்கும்போது ஆட்சேபனை வந்துச்சு, கரெக்ட் பண்ணிட்டாரு. அந்த வகையில கூட நான் விஜய் அவர்களை பாராட்டுறேன். சரி, ஒரு அப்ஜெக்ஷன் வருது, அதோட உண்மை நிலைமையை தெரிஞ்சு அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு, ரைட்டு, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஜோதிடர் போய் டிவி பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு? சரி, அவரு ஜெயலலிதா மாட்ட இருந்ததுங்க, அந்த காலகட்டத்திலே தெரியும் அவரை, ஊத்துக்குழி வெற்றிவேல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள்ங்க. அவரே கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, என் உயிருக்கு ஆபத்து, என்னைய வந்து சசிகலாவின் உறவினர் ராவணன் தான் வந்து கடத்திட்டு போயிட்டாரு, எவ்வளவு புகார் கொடுத்துருக்கு. அவருக்கு எதிராக அவர் மனைவி இவங்க கொடுத்த புகார்கள்லாம் நிலுவையில் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் அவருக்கு எதிரான கான்ட்ரவர்சி இருக்கு. இது எத்தனை வருஷமா அப்படின்னா 15-18 வருஷமா இருக்கிற விஷயம். 20 வருஷம் இருக்கும் இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வந்து. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அவரோட இவருக்கு தொடர்பு இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு, அதுக்குள்ள பாயிண்டே கிடையாது. ஆனா அரசியலுக்கும் ஜோதிடருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்கு அப்படின்னா ஆபத்து.
சம்மந்தம் இல்லைன்னா தேவையில்லாம அரசியல் கருத்துக்களை அவர் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு தொலைக்காட்சியில விழாவாரியா உட்கார்ந்து அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. தவேகா தரப்பு விஜய் அவர்கள் சம்பவத்தோட ஒரு டிவிக்கு போனாரா? அப்புறம் எப்படி இவர் சம்பந்தம்? ஏன்னா அவர் கருத்து விஜய் கருத்தா ஏற்றுக்கொள்ளப்படும். மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓ இது விஜய் கருத்து போல இருக்கு. சரி, ஜெயலலிதா அம்மா 2014 தேர்தல், 2012 காலகட்டத்தில் ஒரு குரூப் கிளம்பிச்சு, இப்படிதான். அது ஜோதிடர் குரூப் தான். எனக்கு கூட நண்பர்கள் இருந்தாங்க. அடுத்த பிரதமர் ஜெயலலிதான்னாங்க. அடுத்த பிரதமர் ஜெயலலிதா. 2014 மோடி அவர்கள் அதிமுக கூட்டணிக்கெல்லாம் முயற்சி செய்யும் போது எல்லாம் மறுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா பிரதமர் வேட்பாளரே ஜெயலலிதா தான். அப்புறம் இது கூட்டணி வைக்கணும். அதாவது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. மன்மோகன் சிங் ஆட்சிக்கு அவ பெயருங்க, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அப்ப இங்க 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சு வச்சிருந்தா அது அந்த கட்சியோட தலைவராக இருக்கிற ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர். இதான் கான்செப்ட். கூட்டணி சேரல. 2 தொகுதியை தவிர மிச்ச எல்லா தொகுதியிலுமே அதிமுக வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பிறகு பிரதமராக முடிஞ்சதானா? ஆக முடியல. என்னன்னா மோடி தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைமா தனி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட். அதை விட பெரிய இது என்னன்னா 2014 யார பிரதமர் வேட்பாளர் நம்ம சொன்னோமோ அவருக்கு சரி தண்டனை விதிக்கப்பட்டது பூங்கா கோர்ட்ல. அப்போ என்ன ஜோதிடர்கள் என்ன வழியை காட்டினாங்க? அரசியல் சக்கரத்தோட போக்கெல்லாம் ஜோதிடர்களே புரிஞ்சிருவாங்களா? எந்த ஊர்ல இருந்துட்டு என்ன கதை பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. சந்திரசாமிக்கு அடுத்தது நரசிம்மராவ. அப்புறம் சந்திரசாமி மேல ஏகப்பட்ட வழக்கு. அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாரு. ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க. ஜோதிடர்கள் அரண்மனையில தனிப்பட்ட அந்தரங்கமாக ஜோதிடம் பார்ப்பது, அரசனுக்கு ஆலோசனை கூறுவது பழைய காலத்திலே இதெல்லாம் நடந்த விஷயம்தான். அதை தாண்டி பொது வழிக்கு மீடியால அவங்க அரசியல் கருத்து சொல்லும் போது அது அரசனுக்கே ஆபத்து. சரி, இப்போ அதிமுகல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கூட ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற அளவுக்கு இருக்கு. புதுக்கோட்டை அலுவலகம் எல்லாம் மூடப்படுது. கரூர்ல மூடப்பட்ட அலுவலகத்தை பூட்டை உடைச்சு திறந்து உள்ள போறதெல்லாம் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் பொதுச் செயலாளர், நான் கொடுக்குற அந்த கொறடா யார் நியமிக்கிறாங்களோ அவங்க சொல்றதான் நடக்கும் அப்படின்றாங்க. சண்முகம் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் அவருக்கு பொதுச்செயலாளராக இருக்கலாம், அதிகாரம்லாம் இருக்கு, பட் ஆனா எங்களுக்கு தான் பெரும்பான்மை என்பது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க? அதாவது சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் இவங்களை அமைச்சரா சேர்த்தா ஒரு பிரச்சனை வரும், தகுதி நீக்கம் தாண்டி ஆட்சிக்கும் ஏதாவது சிக்கல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் ரவிக்குமார் அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு பதிவெல்லாம் எழுதியிருக்கிறாரு. நீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? சபாநாயகர் நடுநிலை தவறாம இருக்கணும், அப்படித்தானே? வேற பாயிண்டே இல்ல. நடுநிலையானவரா சபாநாயகர்? இந்த சபாநாயகர் இல்ல, நிறைய சபாநாயகர்கள் நடுநிலை கிடையாதுங்க. அப்பா ஒன்னாச்சு அப்படித்தான். யாரையும் நான் குறை சொல்லல. தமிழ் குடிமகனும் அப்படிதான் இருந்தாரு. பிடிஆர் மட்டும் கொஞ்சம் நடுநிலையோட ஓரளவுக்கு நடந்துகிட்டாருங்க. மற்றபடி பெரும்பாலும் சபாநாயகர்கள் அந்த கட்சி சார்ந்து தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் காலத்துல 2 சபாநாயகர்கள் உட்கார்ந்து 1972 திமுக ஆட்சி அவையவே ஒரே நேரத்தில் நடத்தின கொடுமையெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்போ சபாநாயகர் நடுநிலை தவறிவிட்டார், இது குற்றச்சாட்டு. எப்போ? கட்சிக்கு ஒருத்தர் பேசணும் நம்பிக்கை தீர்மானத்தின் போது. அப்பவே வேலுமணி அவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த போதே நடுநிலை அடி வாங்கிருச்சு. ஆமா, உங்கள் நடுநிலை சிரித்து விட்டது. அப்ப எதை நோக்கி போகுது? கண்டிப்பா எடப்பாடிக்கு அகைன்ஸ்டான முடிவை நோக்கி போகுது. ஆனா எது சரி? எது சரின்னா பேரண்ட் பார்ட்டி என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் சரி. சபாநாயகருக்கு சபைக்கு வெளியில இருக்கிற கட்சியில ஏற்படுற உட்கட்சி பிரச்சனையை பத்தியோ, பிளவை பற்றியோ, கொதிப்பு பத்தியோ, கூட்டு உடைக்கிறத பத்தியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது அவரோட ரோல் கிடையாது. அவர் ரோல் எது? அவரோட பவர் என்ன? சட்டமன்றத்துக்கு உள்ள. அப்ப என்ன சொல்லலாம்? சட்டமன்றம் ஸ்மூத்தா நடக்கணும், கவர்னர் வரப்போகுது, அதுல நம்ம சட்டமன்றத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டா அவை மாண்புக்கு குந்தகம் விளைவிக்கும், எனவே நான் 2 அணியை தனித்தனியா டீல் பண்றேன் அப்படி சொன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அது பொருத்தமா இருக்குங்க. ஏன்னா முன்னாடி எப்படியான டிசிஷன்ஸ் வந்திருக்கு. அதிமுக 1 and 2 பிரிக்கலாம், தேமுதிக 1 and 2 பிரிச்சாங்க. 1 and 2 சொல்றது அது கொஞ்சம் சரியா இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா யாரு 2-ஆ இருக்கிறதுங்கிற கேள்வி வந்துடும். அப்படி நினைச்சாங்கன்னா அதிமுக இபிஎஸ், அதிமுக சண்முகம், சிபிஎஸ்ன்னு அதை பிரிக்கலாம். எதுக்கு? அவை நடவடிக்கைகளுக்கு மட்டும். ஒரு சபாநாயகரோட அந்த கடமை இருக்குல்ல, அவை எந்த குந்தகமும் இல்லாம நடக்கணுங்கிற கடமை இருக்கு இல்லையா?
அதுக்காக அரேஞ்ச்மெண்டா பண்ணலாம். சபை அரேஞ்ச்மெண்டா, ஒருத்தருக்கு இந்த குரூப்புக்கு தனி இடம், இந்த குரூப்புக்கு தனி இடம் அப்படின்லாம் பிரிச்சு கொடுக்கலாம். முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஆனா அந்த கொஸ்டின் என்பது மீண்டும் அது தீர்ப்பளிக்க வேண்டிய, இறுதி முடிவு எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். அதற்கும் மேல அப்பீல்ல நீதிமன்றம். அப்போ பழைய தீர்ப்புகளை வச்சுதான் நம்ம போக முடியும். பழைய தீர்ப்பு என்னன்னா, பேரண்ட் பார்ட்டி யாரை கை காட்டுதோ அவங்க தான். இப்போ ஒரு 50 பேர் கொண்ட ஒரு சட்டமன்ற குழு, சட்டமன்ற குழுவில் இந்த 50 பேரும் எப்படி டிக்கெட் வாங்கி ஜெயிச்சிருப்பாங்க? ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி, பேரண்ட் பார்ட்டியில வாங்கி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பில கையெழுத்து போடுற உரிமை யாருக்கு கொடுத்துருப்பாங்க? பேரண்ட் பார்ட்டியில யாரோ ஒருத்தருக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கும். ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி உங்களுக்கு வந்ததுனால தான் நீங்க அதிகாரப்பூர்வ வேட்பாளரே ஆவீங்க. பல நேரங்களில் ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி மிஸ் ஆகி அதிகாரப்பூர்வ வேட்பாளர், நம்ம அறியப்பட்டவர் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் இல்லாம போனதை நம்ம பார்த்திருக்கிறோம். உதாரணமாக இந்த ஆட்சியிலேயே எடப்பாடியில அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி வாங்கினவர் எடப்பாடி தொகுதியில அவரு இல்லாம போயிட்டாரு. அதிகாரப்பூர்வ வேட்பாளரும் மாற்று வேட்பாளர் 2 பேருமே இல்லை. அப்ப யாரோ ஒரு வேட்பாளர் அவருக்கு அதிகாரப்பூர்வ சின்னமான விசில் கிடைக்காம தொலைக்காட்சி பெட்டியில கிடைத்த அவரை அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிச்சாங்க. ஆனா அவர் ஜெயிச்சிருந்தாலும் அவர் தொலைக்காட்சி பெட்டியில வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளராக தான் கருதப்படுவார். விஜய் அவர் ஜெயிக்கல. விஜய் அவர்கள் சொன்னதுனால தேர்தல் ஆணையம் தான் விதியை மாத்தாது இல்லைங்க. தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு உதாரணம் புவனகிரியில ஒரு வேட்பாளருங்க, அதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஜெயலலிதாமா ரெட்டையில கொடுத்து ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி கொடுத்துட்டாங்க. அவர் இல்லைன்னு ஆயிப்போச்சு. வேட்புமனு தள்ளுபடி, மாற்று வேட்பாளரும் தள்ளுபடி. அதுக்கு பிறகு அங்க அருள்னு ஒருத்தர், அவர் ஒரு அதிமுக எக்ஸ் அதிமுக சுயேட்சையா நின்னாரு. அவருக்கு வாழைப்பழ சின்னம் கொடுத்துருந்தாங்க. ஜெயலலிதாமா வாழைப்பழ சின்னம் கொண்ட இவர் தான் நம்ம அதிகாரப்பூர்வ வேட்பாளர்னு அறிவிச்சாங்க. வாழைப்பழ சின்னத்துக்கு பிரச்சாரமும் பண்ணாங்க. வாழைப்பழ சின்னம் ஜெயிச்சிருச்சு. இது 2001 வரலாறு. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தான் யார் அதிகாரப்பூர்வமானவர்னு டிசைட் பண்ண முடியும். நம்ம நினைச்சு நடக்காது அது. அப்போ இன்றைய தேதிக்கு அதிகாரப்பூர்வமான கட்சி அதிமுக. அதன் அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஏதோ ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க யாரோ ஒரு 2 பேருக்கு போஸ்டி கொடுத்துருக்காங்க. இவர் தான் கொறடான்னா அவர் தான் கொறடா. அப்போ அந்த கொறடா உத்தரவு போட்டிருக்காரான்னா உத்தரவு போட்டிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இவங்க உத்தரவு எல்லாம் போடலான்றாங்க. அது உண்மை என்னன்னு கோர்ட்ல தான் தெரியும். அந்த உத்தரவுக்கு கட்டுப்படணும். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சபாநாயகர் இந்த கொறடாவை அங்கீகாரம் பண்ணி கடிதம் கொடுக்கலன்றாங்க. சட்டமன்றத்துல சட்டமன்ற குழு தலைவர், சட்டமன்ற கொறடா இவங்களுக்கான சட்டமன்ற செயலகத்திலிருந்து போக வேண்டிய அங்கீகார கடிதம் போகல. ஆனா அந்த இடத்துலயும் சபாநாயகர் நடுநிலை கேள்வி ஆயிரும். என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியோட கொறடா யாருன்னு கடிதம் கொடுத்த பிறகு ஏன் இவங்களுக்கு கொடுக்கலங்கிற கேள்வியை கோர்ட் எழுப்பும். இவங்களுக்கு கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னா இவங்க கட்சியில பிளவு இருந்ததுன்னு சபாநாயகர் சொல்ல முடியாது. ஏன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவர் கிடையாது. உங்களுக்கு இதுல உள்ள அந்த இப்போ இல்லைங்க, நான் எப்படி கொடுக்க முடியும்? அவங்க 2 தரப்பா 2 தரப்பும் தனித்தனி கடிதம் கொடுத்தாங்க, அதனால நான் கொடுக்கல, நிலுவையில வச்சிருந்தேன்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா 2 தரப்பு எத்தனை விதமா கடிதம் கொடுத்தாலும் நீங்க யாரோட கடிதத்துக்கு அங்கீகாரம் தரணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தால யார் அங்கீகரிக்கப்பட்டாரோ அவர் கடிதத்தை தான் நீங்க கொடுக்கணும். அப்ப இது எல்லாம் லீகல் கொஸ்டின். அப்ப லீகல் கொஸ்டின் வரும்போது கோர்ட்ல எல்லா தரப்பு வக்கீலும் எல்லா விதமாகவும் பேசுவாங்க. எப்போ வரும் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம்? இன்னும் பல மாதங்கள் கழித்து கோர்ட்ல அடி வாங்கும். அப்ப இந்த அரசாங்கம் பல மாதங்களை கடந்திருக்கும். கடந்த பிறகு அரசாங்கத்துக்கு இதனால தர்ம சங்கடம் ஏற்படும். ஒரு அரசு நம்பிக்கையை பெற்று வர்ற அரசு, இது கூட விஜய் அலையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அலைனா 180-200 சீட்டு ஜெயிச்சிருந்தா தான் அலை. சரி, 71ல இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சாங்க பங்களாதேஷ் வெற்றிக்கு பிறகு. மாபெரும் பிரம்மாண்ட வெற்றி, அலை. அதுக்கு பிறகு அது கலைஞர் அலையாவும் இருந்துச்சுங்க. 184 சீட்டு திமுக மட்டும் 74 சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 200 சீட்டு கூட்டணியை சேர்ந்து அது கலைஞர் அலையாவும் தமிழ்நாட்டில் கருதப்பட்டது. அது பிறகு 77 எம்ஜிஆர் ஜெயிச்சப்ப எம்ஜிஆர் அலை இல்லை. 4 கட்சி போட்டி போட்டுச்சு. 30% எம்ஜிஆர் அவர்கள் 130 சீட்டு ஜெயிச்சார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பெரிய அலைன்னு 91ல ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு பெரிய அலை இருந்தது, அனுதாப அலை. ஜெயலலிதாமா நிறைய ஜெயிச்சாங்க. 96
ஜெயலலிதா சசிகலாவை எதிர்த்து போட்ட ஓட்டு கலைஞருக்கு கலைஞர் அலையா இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அலைன்னு நம்ம சொல்றப்ப எல்லாமே 180 இருந்து 200 சீட் வரும். சோ இதுல ஒன்னும் அலையே இல்லை. ஒரு கட்சி 108 எடுத்திருக்குங்க, இன்னும் 2 கட்சி சேர்த்து பாத்தீங்கன்னா அது அதை விட அதிகமா எடுத்திருக்கும், திமுகவும் அதிமுக. அலை இல்ல. தேர்ட் பிளேயர் வந்திருக்காரு, மூணாவதா ஒருத்தர் வந்திருக்காரு, அவ்வளவுதான். இது வரைக்கும் 2 கட்சியா இருந்தது, இட்லியும் தோசையுமா இருந்தது. இப்போ இன்னொரு ஆப்ஷனாக பூரியோ சப்பாத்தியோ பொங்கலோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 3 கட்சியா இப்ப இருக்கு. அப்போ இது அலை எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு பெருமிதம் பண்றதுல அர்த்தமே கிடையாது. எதிர்கட்சிகளும் பெரிய தோல்வின்னு நினைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. திமுக அதிமுக 2க்கு சேர்த்த நான் சொல்றேன். அப்ப அதிமுகல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு வெளியில போனாங்கன்னா அது பதவி பித்தா தான் கருதப்படும். முடிவு வந்தவுடன் முகமூடி கிழிந்ததா தான் கருதப்படும். அதை தாவேக ஆதரிக்கிறது இருக்குல்ல, அந்த பிளவை, அது பெரிய தப்பு. என்ன காரணம்? விஜய் என்ன சொல்றாருன்னா சார், அவங்க பாஜக வேணான்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வர்றாங்க, அதனால நம்ம அந்த ஆதரவை ஏத்துக்கிறோம் அப்படின்றாரு. அது அப்படி சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னா, எதை வச்சு நீங்க ஜெயிச்சீங்க? அப்ப ரெட்டையில வேணான்னு சொல்லிட்டு போறாங்கன்னு நீங்க எடுத்துக்கிடுவீங்களா? உதயசூரியன் வேணான்னு சொல்லிட்டு போனான்னு எடுத்துக்கீங்களா? உங்களுக்கு நீங்க எம்எல்ஏவா எதை வச்சு இருக்கீங்க? என்ன உங்க வினிங் சர்டிபிகேட் என்ன சொல்லுது? அந்தந்த கட்சி அந்தந்த சின்னம் தான். அந்தந்த சின்னம், அந்தந்த கூட்டணி. என்டிஏ கூட்டணி தானே. கூட்டணி ஆமா. தாவேகாவுக்கு ஆதரவு தர்ற காங்கிரஸோ இல்ல வெளியில இருந்து ஆதரவு தர்ற பிற கட்சிகளோ எந்த கூட்டணியில இருந்து ஜெயிச்சாங்க? யார முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க? இப்போ உங்களுக்கு நீங்க பல காரணங்களுக்காக மாறி இருப்பீங்க. காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு வகையில கோட்டையில கொலு இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க, அது அவங்க இஷ்டம். ஆனா அதுக்காக நீங்க வாங்கின ஓட்டு பூரா இப்ப நாங்க மாத்தி யோசிக்கிறோம்னு சொன்னா அது எப்படி பொருத்தமா இருக்கும்? அதிமுகல இருந்து எந்த எம்எல்ஏ இருந்தாலும் அந்த எம்எல்ஏக்கு பிரச்சாரம் பண்ணது மோடி, அமித்ஷா மற்றும் பிற மாநிலத்தின் பிஜேபி முதல்வர்கள். அவங்க எல்லாம் சேர்ந்தா சேராமலா? அது சேர்ந்தானுங்க. எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆக்குவோம், என்டிஏ கூட்டணியில இருக்கிறோம், என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், இப்படிதானே பேசிட்டே வந்தீங்க. இப்ப திடீர்னு நாங்க பிஜேபி கூட்டணியில இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி பேரண்ட் பார்ட்டி தானே அந்த முடிவு எடுக்க முடியும். 21 தேர்தல்ல பிஜேபி கூட்டணியில அதிமுக இருந்தது, அடுத்த தேர்தல்ல இல்ல. அப்போ கூட்டணியில இல்ல அப்படின்னு அந்த அறிவிப்புக்கு முன்னாடி பேரண்ட் பார்ட்டியோட உயர்மட்ட குழு கூடி முடிவெடுத்து அதை அறிவிச்சு அப்படித்தானே கூட்டணியில இருந்து வெளியில வந்தீங்க. அதுக்கு பிறகு மீண்டும் கூட்டணி சேரும் போதும் முடிவெடுக்கிற அதிகாரத்தை நீங்க எடப்பாடி பழனிசாமி தானே கொடுத்தீங்க. எல்லா கட்சியும் அப்படித்தானுங்க. முடிவெடுக்கிற அதிகாரத்தை ஸ்டாலின் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ஜெயலலிதா கொடுத்தீங்களா, கொடுக்கலையா? எல்லா கட்சியும் அப்படித்தானே. 96ல ஜெயலலிதா பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சாங்க, ஜெயலலிதாவே தோத்து போயிட்டாங்க, 4 சீட்டு தான் ஜெயிச்சது. அப்பவும் கட்சி பிளவுபடுது இல்ல, நம்பர் இல்ல. 4 சீட்டு ஜெயிச்சவங்க திருநாவுக்கரசன்னா இவங்க எல்லாம் தனி அணியா தான் இருந்தாங்க, நம்பர் இல்ல. திமுக ஆட்சிக்கும் அப்படியான ஆதரவு தேவைப்படல, ஏன்னா அவங்க 200 கிட்ட வந்துட்டாங்க. திமுகவும் தமாகவும் இப்ப கூட்டணிங்க, ரஜினிகாந்த் அதுக்கு ஆதரவு. 96 4 சீட்டு தான் அதிமுக ஜெயிச்சது. 4 சீட்டு 4 எம்எல்ஏக்கள் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரும் ஆன்டி ஜெயலலிதாவை தான் இருந்தாங்க. 96ல ஜெயலலிதாவே அரெஸ்ட். 96 கடைசியில கட்சிக்குள்ள பிளவு இருந்துச்சு, தனி கட்சியெல்லாம் துவங்கினாங்க. அதிமுக எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி போட்டி பொதுக்குழு 2 தரப்பு நடத்துச்சுங்க. ஹேமாலினி கல்யாண மண்டபத்துல ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு அது பக்கத்துல எங்க நான் மறந்துட்டேன், 2 குரூப் நடத்துச்சு. 98 வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தல் நடக்கும்போது அதிமுக அபிஷியல் கேண்டிடேட் ஒருத்தர், போட்டி அதிமுக சார்பா ஒருத்தர், முசாமி அண்ணாலாம் இப்போ திமுக இருக்கு, முசாமி அண்ணாலாம் இப்போ போட்டி அதிமுக. இதுதான் 96 வரலாறு. 98 என்ன ஆச்சு அப்படின்னா, பிடி தினகரன் கோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுன்னா, தேர்தல் ஆணையம் உங்களோட கான்ஸ்டிடியூஷன் படி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற, அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் உங்க கட்சியோட தலைவர், அதனால ஜெயலலிதா தான் அப்படின்றாங்க. கோர்ட் ஆவணத்தின் அடிப்படையில் சொல்லிடுச்சு. அது பிடி தினகரனுங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஜட்ஜு.
அப்புறம் பின்னாடி வந்து அவரு மாநிலங்களுக்கு சில மாநிலங்களுக்கு சீஃப் ஜட்ஜஸா போனாரு. நானும் பிராக்டிஸ் பண்ணும்போது அவர் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அல்டிமேட்டா கடைசியில 2 வருஷம் கழிச்சு கோர்ட் சொல்லும், எல்லா ஆவணங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லும். அப்ப சொல்லும் போது ஒரே ஒரு பாயிண்ட் தான் நிற்கும். என்ன பாயிண்ட்னா, தேர்தல் கமிஷன் மற்றும் கட்சியோட ஆவணங்கள். இதுல 3 வகையான மெஜாரிட்டி டெஸ்ட் வருங்க. அது சாதிக் அலி காலத்து வழக்கு 1971 காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போது பொதுச்செயலாளர் ஒருத்தரான சாதிக் அலி போட்ட வழக்குல சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு. 3 மெஜாரிட்டி டெஸ்ட். ஒன்னு இந்த எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை, லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி. 2வது மெஜாரிட்டி எதுன்னா பார்ட்டியோட இசிஜிசி, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, ஜெனரல் கவுன்சில், அதுல மெஜாரிட்டி. 3வது பார்ட்டியோட கான்ஸ்டிடியூஷன், அது கோர்ட்டு டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர். கோர்ட்டுக்கு தான் அந்த மேட்டர் போக முடியும். இதை தாண்டி வேற இந்தியா முழுசும் வேற இதே கிடையாது, ரூட்டே கிடையாது. ஒரே ரூட்டு தான் இது. அப்போ இன்றைய தேதிக்கு அதிமுகவின் ஒரு குறிப்பிட்ட பிரிவு தாவேகால போய் சேர்ந்தாலோ இல்ல தாவேகா அமைச்சரவையில பங்கு பெற்றாலோ கட்சித்தாவல் தடை சட்டப்படி அது குற்றம் தான். அப்போ 1.5 வருஷம் கழிச்சு இந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு போய் அடி வாங்கும் போது இவங்க டிஸ்குவாலிபிகேஷன் நோக்கி போயிடுவாங்க. தகுதி இழப்பு. 18 எம்எல்ஏ தகுதி இழந்தாங்க 2017 எடப்பாடி பழனிசாமி அணியில. 18 எம்எல்ஏ தகுதி இழந்த தீர்ப்பு எப்போ வந்துச்சுங்க? உறுதி தீர்ப்பு. அது 2 ஜட்ஜில போட்டு 2 ஜட்ஜும் வெவ்வேறு தீர்ப்பு கொடுத்து 3வது ஜட்ஜுக்கு போய் இழுன்னு இழுத்து கடைசியில அந்த எம்எல்ஏக்களே நாங்க சுப்ரீம் கோர்ட்டு போக போறது இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. 18 பேரும் 18 கான்ஸ்டிடியூன்சிலையும் எம்எல்ஏ இல்லாமலே 1.25 வருஷம் ஓட்டுச்சு. என் மக்களுக்கு மனு கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. எப்ப தேர்தல் வந்துச்சு? 2019 வந்துச்சு. அதுக்குள்ள எல்லா பொசிஷனும் மாறி போச்சு, அரசியலே மாறி போச்சு. 2019 வரும்போது கூட ஒரு 4 எம்எல்ஏ வேகன்சி வந்துச்சு. 22 தேர்தல், 22 எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலோட சேர்ந்து நடந்த இடைத்தேர்தல். 22ல கடைசியில 13 திமுக ஜெயிச்சிருச்சுங்க. ஆனா அது ஒரு கட்சியில நடந்தது தானே சார்? ஒரு கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இது பண்ணாங்க. ஆனா இங்க தாவேக்கால அவங்க அமைச்சராயிட்டா அரசுக்கு பிரச்சனை ஆயிரும்ல. அது 18 பேர் அமைச்சர்கள் ராஜினாமா அப்படின்ற மாதிரி ஆயிராதா? 18 பேரு அமைச்சர் ஆயிட்டாங்கன்னு வைங்க. இப்ப ஒரு 5-6 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க. 5-6 பேர் பேர்ல வழக்கு நடக்கும். வழக்குல முடிவு எப்போ வருதோ அப்பதானே நீங்க சொல்றது வரும். அவங்க ஹைகோர்ட் முடிவு பண்ணாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்கல்ல. அது வரைக்கும் இது இழுத்துக்கிட்டு தானே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த வழக்கு விவரங்கள் மீடியாக்கள்ல, ஊடகங்கள்ல, இப்ப நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ல எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. பண்ண யாருக்கு அரசியல் ரீதியா பின்னடைவு ஏற்படும்? கண்டிப்பா மக்கள் பாப்பாங்க, தூயாச்சின்னு சொல்லிட்டு இப்படி பண்றத. அதாவது நம்ம ஒரு இமேஜை பில்டப் பண்ணிருப்போம், அந்த இமேஜ் அடி வாங்கும். எந்த சமூக ஊடகம் ஏத்தி வச்சதோ அதே சமூக ஊடகம் கழுவி ஊத்தும். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பயணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.